ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ கிராஃப்ட் ஐடியாவாக சொல்லித்தர போகிற இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ட்ரீ செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். கிரீன் கலர் பேப்பர், கிளிட்டர் ஷீட், கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் இந்த கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க கலர் பேப்பரையும் நீங்கள் மல்டி கலர் உங்ககிட்ட இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல், பென்சில், ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிஸ்டிக் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். சிசர். வாங்க இது எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், க்ரீன் கலர் பேப்பர் எடுங்க. எடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்க, இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடிக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறா போல் நல்லா ஃபோல்டு பண்ணணும். இந்த எட்ஜஸ்லாம் ஈவனாக இருக்கிறா போல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது ஸ்மால் சைஸில் வேணாலும் நீங்கள் இதுவே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் ஸ்மால் சைஸில். இப்போ நான் கொஞ்சம் பிக் சைஸில் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபோல்டிங் பண்ணிட்டா உங்களுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸஸ் பகுதி அதை லைட்டாக இப்படி நல்லா மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நல்லா ஃபோல்டிங் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் போல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த லைன், இந்த கீழே இருக்கிற பார்ட் தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு தேவை இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதே நேரத்தில் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் நம்மளுக்கு ஃபினிஷிங் இருக்கணும். இப்போ இருக்கிற இந்த கீழே இருக்கிற இந்த பார்ட் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் இது கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது எனக்கு க்ரீன் கலர் பேப்பராக நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் சேஞ்சாக தெரியலாம். இப்போ பாருங்கள், இதை ஃபோல்டு பண்ணி இருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபோல்டு பண்ணுங்க. பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த பேப்பரை நீங்கள் ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, மடிப்பு பகுதி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறப்போல நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், ஆப்போசிட்டில் வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த சைடு வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோல்டிங் பாருங்கள் வச்சுட்டு, இந்த ஃபோல்டிங் மேலே இருக்கிறப்போல வச்சுட்டு, இப்போ பென்சிலும் ஸ்கேலோ எடுங்க. நான் எப்படி வச்சுருக்கணும் அதே டைப்பில் நீங்கள் இந்த பேப்பரை வச்சுட்டு மேலே என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கொஞ்சம் கேப் விடணும். நான் அந்த கேப் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு இன்ச்சு இப்போலாம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா ஒரு இன்ச்சு விட்டு நீங்கள் லைன் ஸ்ட்ரைட் லைன் போடணும். நான் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு அது ஈவனாக வரணும். நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் வச்சு நீங்கள் லைன் போடணும். ஸோ நான் டேரெக்டாகவே போகிறேன். மேலே கேப் விட்டுட்டு தான் நீங்கள் லைன் போடணும். அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைடில் லைட்டாக பென்சிலில் ஓரளவுக்கு லைன் போட்டு நீங்கள் இது வரையும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று பாருங்கள், உங்களுக்கு ஸ்மால் ஐடியாவாக இது இருக்கும். இப்போது இந்த சைடில் நீங்கள் இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓப்பனிங் உங்கள் சைடு இருக்கிற போல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல கீழே ஒரு இன்ச்சுக்கு லைன் வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த லைனை டச் பண்ணுறாப்போல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் லைன் வரைஞ்சிக்குங்க. இதே போல் இந்த பேப்பரோட எண்டிங் வரைக்கும் நீங்கள் வரையணும், லைன் போடணும். ரொம்ப சிம்பிளான கிராஃப்டாக, ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா, நீங்களே உங்கள் வீட்டில் அழகாக டெக்கரேஷன், ஹோம் டெக்கரேஷனுக்காகவும் நீங்கள் இந்த ட்ரீ யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய டைப்லாம் இருக்குது இந்த ட்ரீ. நான் உங்களுக்கு சிம்பிளான
மெத்தடாக நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரே லென்த்தில் நீங்கள் வந்து லைன் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா சிசர் வச்சு இப்போது இந்த ரெண்டுமே வந்து ஜாயின் இருக்கிறா போல் பார்த்துக்கிட்டு சிசர் வச்சு அந்த லைன் மேலே நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம மேலே ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, இது எதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சைடில் வந்து நேராக ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனை டச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து சிசரில் வந்து கட் பண்ணணும். பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக மேலே லைன் போட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் அந்த லைன் வந்து போட சொன்னேன் நான். இதே போல் நம்ம எங்கெல்லாம் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், தொடர்ச்சியாக லைன் போட்டுற இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும், சிசர் வச்சு கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களை வந்து லைன் போட சொன்னேன். லைன் போட்டு நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணேன், இது ஃபுல்லாகவே கட் பண்ண நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண கட் பண்ண நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இங்கே கொஞ்சம் கட் பண்ணிடுவாங்க, கீழே கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, நடுவில் மிடில் கட் பண்ணாங்க. அப்படி கட் பண்ணாதீங்க. நம்ம வந்து 1 by 1 கட் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த லெவல் சைஸ் என்னன்னு உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் லைன் போட்டால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஈவனாக வந்து நம்ம சிசரால் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. இதே போல் லைன் போட்டு 1 by 1 நீங்கள் வந்து இதே போல் கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கம்மியாக போட்டிருந்தேன்னா இங்கே கொஞ்சம் தள்ளி கூட அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். நீங்கள் எண்டு வரைக்கும் ரொம்ப இங்கே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு 2 inchலேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணாலும் லைன் போட்டு நம்ம கட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் லைன் போடாமல் கட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து ஏற்றி ஒன்று இறக்கி வந்து இருக்கும். அது வந்து அன்ஈவனாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணோன்னா உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா ஃபெவிஸ்டிக் ரெண்டுத்தில் எது வேணால் நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், இப்போ எட்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதோட ஓரத்தில் நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். 2 சைடும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணாதீங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்து பாருங்கள், நல்லா ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்து நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஃபோல்டு பண்ண அந்த லைன் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிறப்போல் அந்த லைனை டச் பண்ணாமல் ஃபோல்டு பண்ணி இதே போல் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுணும். இப்போ இந்த சைடு ஒட்டி விட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டி விடணும். இந்த ஃபோல்டிங்கும் வந்து நல்லா ஈவனாக இருக்கிறப்போல் பார்த்துக்குங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா கிறிஸ்மஸ் டேயில் வந்து நம்மளுக்கு இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதே போல் தான் எல்லா பகுதியும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒன்றா டச் ஆகக்கூடாது. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதே போல் இந்த ஆப்போசிட் சைடும் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் வந்து நல்லா இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே போல் ஒட்டி விடணும். ஆல்டர்னேட்டிவாக இந்த சைடு நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த சைடும் வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த லைனுக்கு வந்து நீங்கள் போகணும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒட்டிட்டு போகலானாலும் போகலாம். அதை விட நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒட்டணும். நான் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேங்க பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதே போல் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒட்டும் போது உங்களுக்கு கீழே அகலமாகவும் மேலே வந்து குறுகியும் வரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் மேலே இருக்கிற எந்த அளவு கட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒட்டிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் எட்ஜு வந்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுதான் இதில் வந்து முக்கியமான பார்ட். பார்த்திங்களா, நம்ம அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இது நிற்க வைக்கணும் இல்லையா, இது வந்து இப்படியே நம்ம வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிற்காது. ஸோ அதுக்கு நம்ம நிற்க வைக்கிறதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு திங்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம், இல்லை சார்ட் பேப்பர் எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பென்சில் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த பென்சிலை வந்து கார்னரில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பென் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வரணும். இந்த பென்சிலை வந்து டேர்ன் பண்ணி சுற்றும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு போல் இருக்கும். இப்போ வந்து இதை என்ன பண்ணால் எக்ஸஸாக இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணிடணும். லாஸ்ட்டில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி இதில் வந்து ஒட்டி விட்டுடணும். பென்சிலை வந்து தனியாக எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, அன்இவனாக இருக்கிற பகுதியை வந்து நீங்கள் வெட்டி விட்டுருங்க. கீழேயும் அதே போல் வந்து வெட்டி விட்டுருங்க. இப்போ இதோட இந்த ட்ரீ பண்ணோம் பார்த்தீங்களா, இதோட பேக் சைடு வந்து திருப்புங்க. லென்த்து வந்து பாருங்கள், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வேணும்னா கீழே பாருங்கள், நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு தான் வேணும். அப்போ என்ன பண்ணுங்கள், மிடில் வந்து நம்ம ஒட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பேக் சைடில் தான் பண்ணணும், ஃப்ரண்ட்டு சைடில் வந்து பண்ணக்கூடாது. நம்ம பின்னாடி ஒட்டணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணி மிடில் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும், ஏன்னா இது வந்து பேப்பர் டு பேப்பர் ஒட்டும், சீக்கிரமாக ஒட்டிக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஏன்னா கீழே ஸ்டாண்டு போல் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரையிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணலான்னு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்ஸும் ஒன்று நான் சொல்லித்தரேன். இது கொஞ்சம் தான் ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே பாட்டத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட திக்கான அட்டை இல்லைன்னா கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை சர்க்கிள் ஷேப்லையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ என்கிட்ட ப்ரௌன் கலர் கிடையாது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பிளாக் கலர் இந்த ஷீட்டை எடுத்துருக்கேன். இதில் வந்து கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் வந்து ப்ரௌன் கலர் வரத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த க்ரையான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த க்ரையான்ஸை வந்து மேலே ஃபுல்லாகவே நான் வந்து அடைச்சி விட்டுட்டேன். ஸோ அடிக்கும் போது என்ன ஆகும், ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலராக வந்துடும். இதே போல் ஃபுல்லாக அடிச்சுக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வந்து ப்ரௌன் கலர் எஃபெக்டில் நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. உங்ககிட்ட பேப்பர் கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து இதே போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை ஒயிட் கலர் பேப்பர்லேயே நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது சின்ன ஒரு ட்ரிக்ஸ், ஒரு ஐடியா, நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மரத்துக்கு ஸ்டெம் வந்து ப்ரௌன் கலர் தான் இருக்கும், நம்ம எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரௌன் கலர் வந்து நீங்கள் அடித்து விட்டுருங்க. நான் இது ஃபுல்லாக இந்த மட்டும் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன், இது பின்னாடி வந்து மறைஞ்சிரும் இல்லையா. நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுல்லாகவே நீங்கள் அடிச்சுக்குங்க. நான் கீழே மட்டும் இதை அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கலர் அடிச்சிட்டோம். இப்போ இது ஃபினிஷிங் வந்து சிம்பிளாக இருக்குது. இதை கொஞ்சம் கிராண்டாக இது போல் மேலே எட்ஜில் என்ன பண்ணுங்கள், இதே போல் கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்துக்குங்க, இல்லை சார்ட் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். இந்த கிளிட்டர் ஷீட் பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார் போல் வரைஞ்சிக்குங்க. சிம்பிளாக ஸ்டார் போல் வரைஞ்சி நான் வந்து இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சர்க்கிளும் வந்து வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார் போல் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் பிக் சைஸ்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் வேணும்னா ஸ்மால் சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சி நான் கட் பண்ணியிருக்கேன். அதே போல் சர்க்கிளும் பாருங்கள், கொஞ்சம் நீங்கள்
கட் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் பேப்பர்லேயும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பால் போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒட்டணும். பாருங்கள், எத்தனை ஸ்டார் வேணுமோ எத்தனை வேணால் நீங்கள் இதில் வந்து ஒட்டலாம். இப்போ நான் லைட்டாக வந்து ஸ்மால் ஸ்டாரை வந்து இது மிடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டி விட்டுடுறேன். இப்போ உங்கள்கிட்ட கலராக இருந்தாலும் இந்த கிளிட்டர் ஷீட் வந்து நீங்கள் கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஒரே கோல்டன் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி காமிக்கிறேன். பெல் இருந்தாலும் அழகாக நீங்கள் இதில் வந்து பிளாஸ்டிக் பெல்லு போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில கிராஃப்ட் ஐடியா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், சிம்பிளாக நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நிற்க வைக்கணும் இல்லையா, அப்புறம் இது வந்து அழகாக இருக்கும். அதுக்கு நான் வந்து கீழே ஒரு பேப்பர் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நிற்க வச்சுருங்க. இது கொஞ்ச நாள் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக நிற்கும். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து பிடிச்சிருக்கேன். இது ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக நிற்கும். நான் வந்து டேபிளில் வைக்கும் போதே உங்களுக்கு இந்த வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் நான் உங்களுக்கு வந்து தரையில் வச்சு நான் காமிக்கிறேன். இது ஃபினிஷிங் பாருங்கள், இது அழகாக இருக்குது. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் வீட்டை வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு ஐடியா மட்டும்தான். இதே போல் வேறு ஒன்றும் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்மால் சைஸ் பார்த்தீங்களா, இதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து ஸ்லிப்பாக நிற்கிது. ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது இப்போ தான் வந்து ஃபினிஷிங்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சிம்பிளாக இது வந்து ஒயிட் பேப்பரில் பண்ணேன். லாஸ்ட்டில் வந்து கலரிங் வந்து க்ரையான்ஸில் நான் கொடுத்து இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து இது தான். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைனா கூட ஒயிட் பேப்பர்லேயே நீங்கள் வந்து இதே போல் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.